கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தினுடைய பின்பகுதி. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இங்கே யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், தானியேல் ஆகிய கர்த்தருக்கு பிரியமான புருஷனை குறித்து சொல்லப்படுகிறது. இவன் பிரியமான புருஷன் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்றால், அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால். பிரியமானவர்களே, இவன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தான் என்பதை எதனால் அறிந்து கொள்ளலாம் என்றால், இங்கே இந்த அதிகாரத்திலே 5வது வசனத்திலும் 10, 14, 16, 20 இத்தனை 5 வசனங்களிலும் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் என்று. அது மாத்திரமல்ல, 20வது வசனத்திலே அவன் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். இரண்டாவது, இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவன், சேவிக்கிறவன், செபிக்கிறவன், அவரையே சார்ந்திருக்கிறவன், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, பிரியமானவர்களே, இவன் தேவன் பேரில் வைத்த விசுவாசமானது அங்கே 22வது வசனத்திலே பார்க்கிறோம். நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நான் எந்த விதத்திலும் குற்றம் சாட்டப்படாதவனாய், இன்னசென்ட்டாக, பிளேம்லெஸ்ஸாக என்று அங்கே அர்த்தப்படுத்தப்படுகிறது. அவன் குற்றம் சாட்டப்படாதவனாக அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. அவன் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தபடியினால். நான்காவதாக, நான் நீதிகேடு செய்தது இல்லை. அதே 22வது வசனத்திலே, எந்த குற்றமும், எந்த தவறும், யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் தீங்கும் நான் செய்யவில்லை என்று அது அர்த்தமாயிருக்கிறது. ஐந்தாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, 26வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தபடியினால். பிரியமானவர்களே, 23வது வசனத்திலே அவன் எந்த சேதமும் அவன் அடையவில்லை, தேவன் அவனை காப்பாற்றினார் என்றும், சிங்கத்தினுடைய வாயை தம்முடைய தூதனை கொண்டு கட்டினார் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 26வது வசனத்திலே அவன் தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாய் தேவனுக்கு மகிமை உண்டாயிற்று என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படிப்பட்ட மகிமை உண்டாயிற்று என்றால், அங்கே தரியூர் ராஜா சொல்லுகிறான், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை கொண்டு வரப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு மகிமையையும் தேவனுக்கு இடைவிடாமல் ஆராதனையும் நாம் மனுஷருக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் நம்மை குற்றமற்றவர்களாக, நீதிகேடு அற்றவர்களாகவும் நம்மை மாற்றுகிறது, மறுரூபப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அங்கே சாட்சியின் பட்டியலை, விசுவாச பட்டியலை, அங்கே விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாயை கட்டினார்கள் என்கிறதான ஒன்றை பார்க்கிறோம். 1 பேதுரு 5:7 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறபடியினால் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய கவலைகளிலிருந்து நம்மை அவர் விடுவிப்பார். சங்கீதம் 34:7 பார்க்கிறோம்,
பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருக்கு பயந்து நடக்கிறபடினால் அவருடைய தூதர்கள் அவனை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 91:11 முதல் 13 வரைக்குள்ள வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவர்கள் அவரிடத்திலே வாஞ்சையாய் இருப்பார்கள். அவன் என்னிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். தம்முடைய தூதர்களை கொண்டு அவனுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி நான் காப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:17 முதல் 18 வரைக்குள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், பிரியமானவர்களே, அவர்களை சிங்கத்தின் வாயிலிருந்தும் பொல்லாத மனுஷருடைய கைக்கும் ஆண்டவர் தப்புவிக்கிறார் என்றும் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 37:40 பார்ப்போம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவரிடத்திலே நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், அவர்களை அவர் காப்பாற்றுகிறார் என்றும் ரோமர் 8:28 வசனத்திலே, பிரியமானவர்களே, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறபடினால் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் விளங்குகிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை விசுவாசிக்கிற விசுவாசம் இடைவிடாமல் உம்மை ஆராதிக்க உம்முடைய தாசனாகவும் குற்றமற்றவனாகவும் நீதிகேடு செய்யாதவர்களும் ஆண்டவர் எந்த சேதமும் அவருடைய வாழ்க்கையில வர விடாதபடி மாத்திரமல்ல, உமக்கே துதி கணம் மகிமை உண்டாகத்தக்கதான ஒரு ஜீவியத்தை இந்த பூமியிலே நடப்பிக்கிறவர்களாய் விளங்க ஆண்டவர் எங்களுக்கும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.